அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, நான் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். மிஸ்டர் ஆதில் ஒஸ்மான், இவரை நான் பெரிஷா விரும்புகிறேன், இவரை வீடியோஸை பார்க்குறேன். எங்கிட்ட ஒரு ட்ரை ஜோக்ஸ், அடுத்து அன்ப்ரொஃபஷனல், அடுத்து மிஸ்லீடிங், அடுத்தது சிலது அன்இஸ்லாமிக். அது என்னோட பர்சனல் இது அவரை பற்றிய வியூ. ஆனால் அவரோட வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்போ ஒரு நிறுவனத்தில் ஒரு ஹோட்டலில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை பேரை சொல்லி மிகவும் அந்த அவரோட பர்சனல் வெஞ்சியன்ஸ், தனிப்பட்ட குரோதத்தை வெளிப்படுத்துறது. இந்த அவரோட பேச்சு சாயல்ற விளங்குது. இவர் ஒரு ஒரு உள்நோக்கத்தை வச்சுட்டு தான் இது செய்கிறாருன்னு எனக்கு இல்லை, பார்த்த ஒவ்வொரு புத்திஜீவிகளுக்கும் விளங்கியிருக்கும். எங்கிட்டால் இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் எங்களோட கம்யூனிட்டி வந்து வெல் எடுக்கேட்டட், ப்ரொஃபஷனல் திங்கிங் என்ற உள்நோக்கங்களை விளங்கிக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு விளங்கியிருக்கும் இவர உண்மையான நோக்கம் என்னண்டு. அவர் சொல்ற விஷயங்கள் இன்றைக்கு ஏசி ரூம்ல ஈவாரத்துக்கு காரணம் இயலாது. அடுத்தது இவர் வந்து இந்த ட்ரை ஜோக்ஸை சொல்லி தான் சம்பாதிக்கிறார். ஆனால் இந்த நானும் ஒரு ஹோட்டல் செஞ்சதுனால இன்றைக்கு ஹோட்டல் செக்டர்னு செய்யறதுன்னு சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு கேட்டால் 24 hours 365 days ஒரே மாதிரி குவாலிட்டியும் மெயின்டெனன்ஸும் இருக்கணும். இது எவ்வளோ கஷ்டம்னு சொன்னால், எஸ்பெஷலாக இந்த நோன்பு காலத்தில், எஸ்பெஷலாக முஸ்லீம்களுக்கு பெருநாளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சாட்டர்டே சண்டேஸை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், குடும்பங்களை எலவு நலவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி 24 அந்த 365 நாளும் இந்த சர்வீஸை கொண்டு போகணும். அப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறேன்னு கேட்டால், இவங்க ஸ்க்ரட்ச்லேருந்து வந்தவங்க, மிகவும் கஷ்டப்பட்டு ஹலாலான முறையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிற ஒரு பிஸ்னஸை. அடுத்தது இந்த ஹோட்டலில், இந்த ரெஸ்டாரண்ட்ல எத்தனையோ பேர் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் டே டு டே அவங்களோட பிள்ளைகளுக்கு பால் வாங்குறது, ஹலாலாமுடைய சம்பாரிச்சு பால் வாங்குறது, பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்குறது, படிப்பிக்கிறது, உமா அப்பாவுக்கு பார்த்துக்கிறது, மருந்து வாங்குறது, உமா அப்பாவை பார்த்துக்கொள்றது, உமா அப்பாவுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, பொம்பளையை பார்த்துக்கிறது, எல்லாமே இவங்க வேலை செய்து இந்த அந்த வேலை செய்கிறவங்க இதால தான் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்பேற்பட்ட நிலைமையில் ஏதோ முன்பின் ஆகியிருக்கலாம். இன்றைக்கு உலகத்தில் எல்லா டெஸ்லா கம்பெனியிலிருந்து, டொயோட்டா கம்பெனியிலிருந்து, மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து, உலகத்தில் எல்லா பிராண்டான கம்பெனிலையுமே மிஸ்டேக்ஸ்கள் நடக்கிற. ஆனால் இந்த ஆதில் ஒசாமான்னு சொல்றவர், இவரை நான் நினைச்சுக்கிறேன் இவருக்கு இது பேக்ஃபயர் ஆகிட்டுது. இப்ப இவருக்கு உண்மையிலே இந்த கடை மீது ஒரு இறக்கம் இருந்தால், கம்யூனிட்டி மீது இறக்கம் இருந்தால், ஃபர்ஸ்ட்ல இந்த மேனேஜ்மெண்ட்க்கு பர்சனலா சொல்லியிருக்கணும், இப்படி மிஸ்டேக் இதுக்கு திருத்திக் கொள்ளுங்க. இது இல்லாம இவர் வந்து இவருக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறேன், அதை மிஸ்யூஸ் பண்ணி இவர் ஃபாலோவர்ஸ் நினைச்சுட்டு இவரை ஃபாலோ பண்றேன், இவர் ஆத்தலுக்கு ஜோக்குக்கு ஆக்கள் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவர் நினைச்சிட்டார், இவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் இவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அப்படி இல்லை. ஆதில் ஒஸ்மான், நீங்க அங்கேதான் மிஸ்கால்குலேட் பண்றீங்க. உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து உங்களை ஃபாலோ பண்ற நீங்களும் பொழைச்சிட்டு போகணும் தான், சரியா? உங்களோட ஃபாலோவர்ஸ் உங்களை ஃபாலோ பண்றதுனால நீங்களே பொழைச்சிட்டு போறீங்க, நல்லா இருக்கிறீங்க, மாஷா அல்லா, சரியா? ட்ரை ஜோக், வல் ஜோக் அது வேற. ஆனால் உங்களோட ஃபாலோவர்ஸ், ஆனால் நீங்க ஃபாலோவர்ஸ் நினைக்கப்பட நீங்க சொல்றது எல்லாம் ஃபாலோவர்ஸ் ஏற்றுக்கொள்வாங்க, சரியா? நீங்க என்கிட்ட ஃபாலோவர்ஸ் அவ்வளவுக்கு மட்டமானவர்கள், நீங்க உங்களோட வெஞ்சியன்ஸ், பர்சனல் வெஞ்சியன்ஸ், உங்களோட பழி தீர்க்கிறது நீங்க விளங்குது, சரியா? ஆகையினால ஆதில், நீங்களும் வளர்றவர், இது சொல்ற ஆதில ஃபாலோ பண்றவங்களை நிப்பாட்டிடவானம். நாங்கள் எங்களால் ஒருத்தர் விழுந்துடக்கூடாது. ஆதிலுக்கும் இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க. இவர் திருப்பி வந்து நீங்களும் நினைச்சிடவானம், இவர் திருப்பி அட்ரஸ் கொடுக்கணும், எங்களோட கடைக்கும் இவர் இப்படித்தான் செய்வாரு, இவர் ஒரு 3rd grade ஆள், ஆதில் ஒஸ்மான் சொல்ற ஒரு கீழ்த்தரமான மட்டும் அப்படி நினைச்சிடாம அவருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, அவருக்கு ப்ரொமோஷன் கொடுங்க, அவரை பாய்க்கிற முறையில் பாவிங்க. ஆனா ஆதில் ஒஸ்மான் அவர்களே, இது ஒரு திட்டமிட்ட சதின்னு விளங்குது. ஏங்கேட்டால் இந்த கடையில் ஒரு சில 10 பேர் 15 பேர் வந்திருக்காங்க, அவங்க எங்களுக்கும் தெரியும். அவங்களுக்கு எப்படின்னு கேட்டால் மனக்கோளம் அறிகிறது. அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும். அவரோட நான் இப்போ அரமணத்தனம் இங்கிலீஷ்ல தான் பேசினேன், அவர்களுக்கு இங்கிலீஷ்ல தான் பேசினேன் நானும், சரியா? அவங்களுக்கு இருக்கிறது, அவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆல்மோஸ்ட் சேம் ஏரியா. இவங்க இந்த
போயிட்டு இவங்களோட அந்த 15-14 போயிட்டு இவங்களை இன்சல்ட் பண்ணண்டே போன கூட்டத்தில் ஒருத்தர் அவர் கொழும்புலையும் ஒரு கடை செய்கிறார். அவர கடையில் நடக்கிற மிஸ்டேக் நான் சொன்னேன். இப்ப அதையும் பர்சனலா சொல்றேன்ல, அங்க என்ன கூத்தலாம் நடக்குதுண்டு, சரியா? ரோட்ல மக்கள் எப்படி சிரிக்கிறாங்கண்டு. அப்பேற்பட்ட நிலைமையில அப்ப அந்த கோஷ்டி ஒன்று இந்த ஆதிலும் சொல்லி இந்த கடையில ஒரு கம்படிட்டர்ஸ்ட என்னமாலும் வாங்கிட்டு செய்யறா, இல்லாட்டி இந்த கடையை டவுன், இந்த ரெஸ்டாரண்ட் டவுன் பண்ணவா, அவளோட மோட்டிவேஷன் என்னன்னு விளங்காது. அந்த பர்சனல் வெஞ்சியன்ஸ், இவரை கவனிச்சு இல்லையா, ரெஸ்பெக்ட் பண்ண இல்லையா, ரெட் கார்பெட் போட்டு அழப்பிக்கலையாண்டு விளங்குதில்லை, சரியா? ஆனால் இவர் அந்த பர்சனல் வெஞ்சியன்ஸ், தனிப்பட்ட குரோதம், அவர் சொல்ற ஸ்டைல், அவர் மூஞ்சி ஸ்டைல், சரியா விளங்குது. ஸோ ஆதில் உஸ்மானுக்கு நான் சொல்றேன், இப்பேற்பட்ட வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் பெரியான ஹார்ட் ஒர்க், எத்தனையோ ஃபேமிலிஸ், எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ற. ஆனால் நீங்கள் இப்போ செஞ்ச வேலையால் அது அவங்கள பாதிக்கல. அவங்க மிஸ்டேக் இந்த திருத்து கொள்வாங்க, கட்டாயமாக தெரிந்து கொள்ளும். அதில் இது பேக் ஃபயர் ஆயின உங்களுக்கு. இன்றைக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் ஏன் இந்த கீழ்த்தரமான வேலை செஞ்சுட்டு உங்களை பற்றி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டீங்க. நான் ஃபாலோவர்ஸுக்கு சொல்கிறது, இவரை உற்றவானம் ஃபாலோ பண்ணுங்க, இவரை இன்னும் ஃபாலோ பண்ணுங்க. எங்கிட்ட 4 மனுஷன் ஒரு மனுஷன் எங்களால் பொழைக்கிறேன்னா அது ஒரு சதக்காத்தான், அதுன்னு நினச்சி செய்யுங்க. அதை சுற்றி ஆதில் உஸ்மான், நீங்கள் இப்போ வீடியோ பண்ணால் நீங்கள் செஞ்ச டேமேஜ் ஆகிச்சு, டேமேஜ் உங்களுக்கு தான் ஆகிச்சு, சரியா? அதுதான் சொல்கிறது, அனுண்ட கலதே தமுண்ட பலது, தன்விடை தன்னை சுடுன்னு சொல்ற மாதிரி. இப்ப நல்ல புள்ள நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு என்ன மூணு போடுறீங்க, உங்களுக்கு அந்த மாடு படுத்துருச்சு. அதனால இந்த ஹோட்டல் செக்டர்ல சரியான கஷ்டமான ஃபீல்டு, சரியா? ஆகையினால மிஸ்டேக்ஸ் நடந்தா பர்சனலா போய் சொல்லுங்க. இப்படி கம்யூனிட்டியில வந்து ஒவ்வொருத்தரும் டவுன் பண்ண வானம், சரியா? இது அன்இஸ்லாமிக் அண்ட் ப்ரொஃபஷனல், இன்ஹியூமன். இது மனிதத்தன்மை இல்லை, இஸ்லாமிய முறை இல்லை, மனிதாபிமானம் இல்லை, படித்தவர்கள் செய்கிற இது ஒரு 3rd கிரேட், மிகவும் கீழ்த்தரமான ஆக்கள் செய்கிற வேலை என்று சொல்லி விடுகிறேன். திருப்பியும் ஆதில் உஸ்மானுக்கு செல்லும், வா எனக்கு அத்தா பேக் ஃபயர் ஆயிடுச்சு, இப்போ sorry.com தான், சரியா? அதனால இந்த ரெஸ்டாரண்ட் செய்கிற அவங்களுக்கு சொல்லி உங்களோட மிஸ்டேக்கை தெரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இலங்கை மக்கள் சிந்திக்கக்கூடியவங்க, புத்திசாலிகள், படித்தவர்கள். இப்பேற்பட்ட சில ஜோக்கஸ் மால் சொல்லுங்க, அவங்க சலிஞ்சிட போர்வையில். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் நாடினது கடைச்சியை தீரும். தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். எனக்கு விளங்கின பெருசா தவறுகள் நடந்தில்லை ஆனால் கட்டாயம் என்கிட்ட நானும் ஹோட்டல் செஞ்சதுனால சொல்றேன். ஹோட்டல் ஒரு ஸ்டாஃப் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கொண்டு விட்டாலும் போதும், சரியா? அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வாரது. அதனால இதை ஒரு பாடமாக எடுத்து, ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த ஹோட்டல் நீங்கள் முன்னுக்கு போகுங்கள். நீங்கள் இலங்கையில் இதே கஸ்டமர்ஸ் மாறு, இந்த வீடியோகளை பார்க்குற கஸ்டமர் மாறு, உங்கள்கிட்ட ஏற்கனவே வந்தவங்களே வந்து உங்களுக்கு மிகவும் திரும்ப திரும்ப ஆர்வம் தந்து உங்களை இன்னும் ஒரு அடுத்த ஸ்டாண்டர்ட் கொண்டு சேர்ப்பாங்க என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.